திவ்யா அந்த இடத்துல ரொம்ப எமோஷ்னலாக ஆயிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நான் வைல்ட் கார்டு என்ட்ரியில் உள்ளே வந்தேன். ஒரு சிலரெல்லாம் நான் நல்லா நம்பினேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பாண்ட் அப்படின்றது யாருக்கிட்டையுமே க்ரியேட் ஆகலை. இப்போ ஒவ்வொருத்தர் வந்து எனக்கு இவங்களை இவ்வளோ பிடிக்கும், எனக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னும்பொழுது நான் யார்கிட்டையுமே வந்து பாண்ட் ஆகலை அப்படின்னும்பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா நோட் பண்ணுங்கள். அந்த இடத்துல திவ்யா அழும்பொழுது எல்லாருமே வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. கிட்ட வந்து கட்டுப்பிடிச்சு கவலைப்படாத நாங்கள் இருக்கோம் அப்படிலாம் சொல்லி சமாதானப்படுத்தாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா எழுந்து வரலை. திவ்யா போய் உக்காண்டதுக்கு அப்புறமா பிரஜன் எழுந்து வந்து பேசும்பொழுது, நீ ஏன் யாரும் உன்னை சொல்லலைன்னு நினைக்கிறேன், நான் உன்னை தான் சொல்வேன், நீ எனக்கு முக்கியம் அப்படின்னு திவ்யா பக்கத்தில் நிற்க வைக்கும்போது சாண்ட்ராவும் கூட வராங்க. கூட வந்து அப்போ கட்டுப்பிடிச்சிக்கிறாங்க. ஏன் முதல்ல ஆறுதல் எல்லாரும் சொல்லும்போது ஏன் வந்து சாண்ட்ரா பண்ணலை? பிரஜன் வந்து அவங்களுக்கு ஆறுதலாக பேசும்பொழுது தான் சாண்ட்ரா வந்து அவங்க ஆறுதல் சொல்லுவாங்களா? சரி, அது மட்டும் இல்லாமல் பிரஜன் அங்கே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், திவ்யா தான் எனக்கு முக்கியம், அதுக்கப்புறமா தான் சாண்ட்ரா. அந்த இடத்துல சாண்ட்ராவோட மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்குதுமா, இப்போ கூட ஒரு பேனிக் அட்டாக் எனக்கு வரும், இருந்தாலும் பிக் பாஸ் முடிய போது இந்த இடத்துல கெட்ட பேர் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன், நீ வீட்டுக்கு வாடா, அப்போ உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க மனசுக்குள்ளே. இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா விக்ரம் கிட்ட திவ்யா உட்காந்து பேசியிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க உணர்ந்திருந்தாங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது நான் ஹக் பண்ணும்பொழுது என்னை அவாய்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, அப்போ தான் ஏதோ ஒரு கோவத்தில் இருந்தாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். வெளியே போய் ஷோ பார்த்துட்டு நான் எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பேன் அப்படின்றத தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே வரும்பொழுதாவது எனக்கு கொஞ்சம் ஹக் பண்ணி ஆறுதலாக பேசியிருந்தா அது வந்து ஒரு ரியாலிட்டியாக இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து ஹக் பண்ணும்பொழுது அவங்க வந்து ஒரு போலித்தனமாக தான் என்னை வந்து ஹக் பண்ண மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அது பார்க்குறதுக்கு உண்மையாக அப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு நானும் ஃபீல் பண்ணுறேன். சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வீட்டில் அவங்களுக்கு அந்த டைமில் யாரை தோணுதோ அவங்கள ஃப்ரெண்டாக வச்சுப்பாங்க. வேண்டாம் அப்படின்னா தூக்கி போடக்கூடிய முதல் நபராக சாண்ட்ராவாக தான் இருப்பாங்க. அதை கரெக்டாக திவ்யா இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க.